இந்த உலகத்துல நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சா அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியாது. நமக்கு தெரியாத சில ஆழமான நாலேஜ் உங்க செல்ஃபை பிரேக் ஆக்கும். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு வர ரியாலிட்டியை சுத்தமா சேஞ்ச் பண்ணும். ஈவன் உங்களை சுத்தி உள்ள மனுஷனுங்களை நீங்க பார்க்குற விதத்தையே மாற்றும். வரலாறுல இப்போ வரைக்கும் சில ஐடியாஸ், டிஸ்கவரிஸ் அண்ட் பெயின்ஃபுல்லான உண்மைகள் இருக்கு. அது எல்லாமே புதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்மள மாதிரி சராசரியான மனுஷனுங்களோட மூளையால் ஹேண்டில் பண்ண முடியாத காரணத்தால். அண்ட் இன்னைக்கு அதெல்லாம் என்ன என்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போக போக இன்னும் டீப்பாக போகும். ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் தூங்கி எழுஞ்சிக்கிறப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தது, ஃபீல் பண்ணது எல்லாமே பொய்ன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. அண்ட் தட் இன்க்ளூட் உங்களோட ஐடென்டிட்டி, மெமரிஸ், உங்களை சுற்றி உள்ள ரியாலிட்டி. இது எல்லாமே ரியாலிட்டி என்கிறத தாண்டி ஒரு இலூஷனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்மளோட மூளையானது உலகத்தில் எப்படி சர்வைவ் பண்ணணும் என்கிற நோக்கத்துக்காகத்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரியாலிட்டியில் இருக்கிற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரியாலிட்டியில் இருக்கிறதுல எது நம்ம மூளையால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் சில ஃப்ரீக்வன்சி ஆனது நம்மள மாதிரி மனுஷனுங்களுக்கு கேட்காது, ஆனால் சில மிருகங்களுக்கு கேட்கும். சில கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மிருகங்களோட கண்ணுக்கு தெரியும். இப்படி மிருகத்துக்கும் நமக்கும் இயற்கைக்கும் ஒரு பெரிய பவுண்டரிஸே இருக்குது. ஒரு வேளை இப்படிப்பட்ட பவுண்டரிஸை உடைச்சா என்ன நடக்கும்? இதுதான் சைக்காலஜிஸ்ட் எத்தனையோ வருஷமாக படித்து ஒரு ஹாஷான உண்மையை சொல்லியிருக்காங்க. மனுஷனுங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அண்ட் அது இயற்கையோட நீதி. அப்படிப்பட்ட நீதியை உடைச்சா உங்களோட பிரெயினானது ஸ்டேபிலிட்டியை இழக்கும். மென்டல் பிரேக் டவுனுக்கு நீங்கள் போவீங்க. ஈவன் சாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்மளோட மாடர்ன் சிவிலைசேஷனில் பல கேள்விகளுக்கு முடிவு தெரியாமல் தான் இருக்குது. ஏன் பிரமிட்டை எடுத்துக்கோங்களேன். ஏன்ஷியன் காலத்து மக்களுக்கு நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைனா எப்படி மேசிஃபான இந்த பிரமிட்டை பர்ஃபெக்டான ப்ரிசைஸாக பில்ட் பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ அக்யூரேசியாக பில்ட் பண்ண பிரமிட் இன்னும் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியால் கூட ரெப்ளிகேட் பண்ண முடியல. மாடர்ன் டெக்னாலஜி இல்லாமல் ஒரு அட்வான்ஸான பில்டிங்கை கட்டுனதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். பிரமிட்டை ரிசர்ச் பண்ண நிறைய ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியாத ஒரு நாலேஜ் அநேகமாக ஏன்ஷியன் காலத்து மக்கள் ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. ஈவன் பிரமிட்டில் இருக்கிற நிறைய கல்வெட்டுகள் அமானுஷங்களை தாண்டி அட்வான்ஸான எடுகேஷனை சொல்லிக் கொடுக்குது. கேலக்ஸி பற்றின நாலேஜ், நம்ம உலகத்தில் இருக்கிற எனர்ஜிஸ், ஈவன் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பற்றி கூட பிரமிட்டில் செதுக்கியிருக்காங்க. இப்படி சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கூட பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டட் வேல தான் இருக்குது. எஸ், அவங்களாம் வாழ்ந்த மொத்த ஹிஸ்டரியும் அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடந்தது தற்செயலா இல்லை நமக்கு தெரியவே கூடாத சில நாலேஜ் பிரமிட்டாக இருக்கட்டும், இல்லை ஏன்ஷியன் காலத்து மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்களா? வரலாற்றில் சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாமே மனுஷனுங்களோட கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சிடென்டலாக அழிஞ்சது இல்லை இதெல்லாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்கு. ஒன் ஆஃப் த புக் தான் த புக் ஆஃப் எனாக்னு சொல்லுவாங்க. இது வெறும் கதை புக் இல்லை, சாதாரணமான நாலேஜ் பற்றின விளக்கமும் இல்லை. மிஸ்ட்ரி, அமானுஷம் எல்லாத்தையுமே தாண்டி உலகத்தோட உண்மைகளை தியோரிட்டிக்கலாக சொன்னது. ஏதோ ஒரு வினோதமான கிரீச்சர் ஆகாயத்தில் வந்துச்சான். அது கடவுள் இல்லை, மனுஷன் இல்லை, ஏலியன் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரீச்சர். அதுக்கு இந்த புக்கு வச்ச பேர் தான் த வாட்சர்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பூமியில் வந்து நம்மளோட மனித வாழ்வாதாரத்தையே மாற்றினதா குறிப்பிச்சிருக்காங்க. அவங்களாம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களாம். நட்சத்திரங்களை எப்படி படிக்கணும், வெப்பனை எப்படி கையாளணும், உலகத்தை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், இப்படி எக்கச்சக்கமான நாலேஜ் மனித இனத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். இப்படி சொல்லி கொடுத்த நாலேஜ் தான் மனித இனம் ரொம்ப வேகமாக இவால்வ் ஆகுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் பீயிங்காக மனித இனம் மாறுனுச்சு. அதே சமயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா மனித இனம் இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. மனித இனம் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு லாஸ் கண்ட்ரோல் ஆகுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இப்படி தான் இப்போ வரைக்கும் வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, பேராசை அதிகரிச்சிருக்கு, பொறாமை அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னுக்கு ஏன்ஷியன் காலத்தோட மக்களானவங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சர்வைவல்காக தான் வாழ்வாங்க. சாப்பாடு, தண்ணி, இயற்கை இதுதான் அவங்களோட உலகமாக இருந்துச்சு. அதுவே இப்போ உள்ள மனித இனத்தை பாருங்களேன். சாப்பாடு, தண்ணி, இப்படி பேசிக் நீட்ஸை தாண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. காசுக்காக, இல்லாட்டி அடுத்தவன் கம்பெனியோட வளர்ச்சிக்காக.
இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஒரு நாள் நிக்கிறப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக வாழ்ந்தோம், எதுக்காக ஓடணும் அப்படிங்கிற கேள்விக்கே பதில் தெரியாது. இயற்கையை ரசிக்கிறத தாண்டி ஒவ்வொரு நாளும் நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறதை தாண்டி மனுஷனுங்களுக்கு மனுஷன் உதவி செய்யறதை தாண்டி இப்போ என்னென்ன விஷயங்கள் சந்தோஷம் சொல்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாத்தையும் பாக்குறப்போ some of the knowledge is what known to be as a poison. சுத்தமான மனித உள்ளத்தை கலப்படமாக்குன சில தாட்ஸ், சில நாலேஜ் நம்மள அசுத்தமாக்குனுச்சு. இப்படி உருவாகின டீச் பண்ண இந்த புக் ஆஃப் என்னோட காலப்போக்கில் வரலாற்றிலிருந்து காணாமல் போயிருக்கு. இந்த புக்கு மட்டும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட்டும் ஹிஸ்ட்ரியில் சர்வைவ் ஆயிருக்கு. அந்த ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எமரல்ட் ஆஃப் டேப்லெட்னு சொல்லுவாங்க. இது இஜிப்சியன் காலத்தில் உருவாகின ஒரு ஷார்ட் ஹெர்மத்திக் டெக்ஸ்ட். இந்த ஒரு டெக்ஸ்டில் எல்லா மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று தானா. அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த உலகத்தோட யூனிட்டி. அதிலிருந்து தான் மிருகம், மனுஷன், செடி, மரம், கொடி எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னதாச்சும் ஒரு புக்கு முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு தியோரி. ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரு சாதாரணமான சின்னதாக எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட். சிம்பிளான லைன் இந்த ஹெர்மத்திக் டெக்ஸ்டில் இருக்குது. as above so below. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா ஒரு பேட்டர்னே இதில் இருக்குது. இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாட் இஃப் நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சமானது ஒரு பேட்டர்ன் வழியாக பில்ட் ஆகுதா? இப்படி உருவாகிற பேட்டர்ன் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குதா? ஏன் ஈவன் உங்களோட தாட்ஸ், ரியாலிட்டி, உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் சம்திங் மச் பிகராக இருந்தா இந்த பேட்டர்ன், இப்படிப்பட்ட ஒரு டிசைன் யார் அமைச்சிருப்பா? எங்கிருந்து உருவாகியிருக்கோம்? இந்த கேள்விகள்லே நீங்கள் எல்லாருமே குழம்பிருப்பீங்க. ஆனால் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக as above so below என்கிற இந்த டெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரியாலிட்டி என்கிறது ரேண்டமாக உருவாகுனது இல்லை. ஒவ்வொரு ரியாலிட்டி பின்னாடியும் ஹிடனான நமக்கு தெரியாத ஒரு டார்க்கான பாத்வே இருக்கும் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒருவேளை மனித இனம் இந்த டார்க் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சா அநேகமாக ரியாலிட்டியை கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு டெக்ஸ்டும் பார்த்தீங்கன்னா மனித இன பார்வையிலிருந்து ரிமூவ் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் கேட்குறப்ப இவங்க சொன்னது தான் த டெக்ஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். இப்போது நம்மளே நம்ம செல்ஃப்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம். ரியாலிட்டினா என்ன? நம்ம யாரால் நம்ம கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வரோம்? இந்த கேள்வி கேட்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா ரியாலிட்டிக்குள்ளே வர்றதே கஷ்டமாக போயிடும். ஈவன் நீங்கள் மென்டல் பிரேக் டவுனாக கூட போவீங்க. இப்போது நான் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களை ஃப்ரீடமாக ஆக்காது, புத்திசாலியாகவும் ஆக்காது. இட் வில் ட்ராப் யூ. அண்ட் அந்த கேள்விக்கான பதில் நெவர் மீன் டு பி ஆன்சர் பை த யூனிவர்ஸ். அதாவது இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாராலையும் இந்த பிரபஞ்சமால கூட ஆன்சர் பண்ண முடியாது. நான் சொல்கிறது இப்போ வரைக்கும் நீங்களாம் கேட்குறப்போ நாலேஜை கெயின் பண்ணுறது தப்புன்னு நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய தவறு. டூ மச் நாலேஜ் இல்லாட்டி ராங் கைண்ட் ஆஃப் நாலேஜ் தான் ரொம்ப ஆபத்தானது. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு புத்திசாலியான சயின்டிஸ்ட்டை பற்றி நான் பேசுவோமே, நிக்கோலா டெஸ்லா. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்டர் எவர்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாறுல. நம்ம இப்போது டெய்லி லைஃப்பில் பாய்க்கிற ஏசி எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இவர் தான் உருவாக்குனாரு. இந்த மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீமான இமேஜினேஷன் இருக்குதான். மென்டலாகவே விஷுவலைஸ் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிச்சவர். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நாலேஜ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணதாலே சின்ன வயசுலேருந்து இவருக்கு சில பல விஷன்ஸ்லாம் இவரை ஹண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பேயை பார்க்குற மாதிரியான விஷன்ஸ் இல்லை. சடனாக ஒரு ஃப்ளாஷ் லைட் இவரோட கண்ணுக்கு அடிக்கிற மாதிரியான விஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் டீட்டெயில் கொண்ட இமேஜஸ்லாம் இவரோட விஷனில் டிலூஷனாக கண் பார்வைக்கு தெரியுமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு மனுஷன் உங்ககிட்ட கார்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டன்டாக அந்த காரை இமேஜின் பண்ணிப்போம். ஆனால் இவருக்கு காரோட பெயரை கேட்டாலே கண்ணுக்கு முன்னுக்கு 3D விஷனில் மொத்த காரும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியும். லைக் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கார் மூவ் ஆகுறது, எல்லா சின்ன டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா தெளிவாக அவரோட கண்ணுக்கு தெரியும். இப்படி ஒரு டிசார்டர் இருக்கிறதாலே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் தனிமையில் தன்னோட லைஃபையே கழிச்சார். ஆப்சசிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசார்டர் இவருக்கு இருந்துச்சாம். அதாவது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை செய்கிறது, ஈவன் தோ அது சரியாகவே இருந்தாலும், லைக் ஒரு கல்குலேஷனை சால்வ் பண்ணியிருப்பார், இருந்தாலும் மறுபடியும் அவர் செய்வாராம். இவர் இறந்த காலத்தில் ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இவர் அநேகமாக ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணியிருக்கலாம், சம்திங் ஸோ பவர்ஃபுல். பட் அதுக்கான வேலை தான் அவரோட என்டையர் லைஃப்பும் கொலாப்ஸ் ஆகியிருக்கும். இவர் மட்டும் இல்லை, நம்ம மனுஷங்களுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள பவுண்ட்ரிஸை உடைச்ச நிறைய திங்கர்ஸ், ஃபிலோசாஃபர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரும் குறிப்பாக இந்த பவுண்ட்ரிஸை உடைச்ச பல பேர் அதுக்கான ப்ரைஸை பே பண்ணதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம இலூஷன்ஸை தாண்டின ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பித்தோன்னா அதிலிருந்து பின் வாங்கவே முடியாது.
வாட் இஃப் ரியாலிட்டின்னு நம்ம பார்க்குறது, ஒவ்வொரு நாள் நம்ம ஃபீல் பண்ணுறது ரியலே இல்லைனா, ஒரு சிஸ்டம் கண்ட்ரோலான என்வாயரமெண்ட்ல நம்மளாம் எதை பார்க்கணுங்கிறத தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தால், மாடர்ன் தியோரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக ரியாலிட்டி என்கிறதே ஒரு சிமுலேஷனாக இருக்குமா. நம்மளோட கான்சியஸ்னஸே பார்த்தீங்கன்னா பிரெயினால் உருவாக்கப்பட்டது இல்லையா. மூளையே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணுற கருவி தானா. அண்ட் ஒருவேளை இந்த தியோரிஸ் மட்டும் உண்மையாக இருந்தால், யாரு எது இப்படிப்பட்ட சிக்னல்ஸை சென்ட் பண்ணுது, இந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் தேடணும் என்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் மனித இனத்துக்கு. ஏன்னா ஒருவேளை ரியாலிட்டியை நீங்கள் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களாவே இருக்க முடியாது. இப்போ வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட நாலேஜ்னா ரியல் என்கிற கேள்விகளை தாண்டி இது எல்லாத்தையுமே மனித இனம் கேட்கணுமாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஒன்ஸ் இந்த ஒரு தாட்குள்ளே, இந்த ஒரு நாலேஜ்குள்ளே என்டர் ஆகுனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யூகிக்க கூட முடியாது. சம் ஆஃப் த நாலேஜ் அழிஞ்சதுக்கு காரணம் நம்மளா இதை தெரிஞ்சால் புத்திசாலி ஆகும்னு இல்லை, அநேகமாக இப்படிப்பட்ட நாலேஜ் கிட்ட இருந்து மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் காலமானது இதுக்கான விடையை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிகே விஷன்.